Vanakkam Geeks. இது வெறும் news enlightening their heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. Welcome to TechWise Tamil by Phone Arena Tamil. நியூஸ்க்குள்ளே போயிடுவோம் எங்க அப்படின்ட்டு நாளைக்கு சொல்லுவார். நாளைக்கு ஆமாம் அவர் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, ஆண்டவருக்கே கொஞ்சம் ஃபீவர் வந்துருச்சு. அதனால் எதிர்நாட்டுக்காரர் வந்து இந்தியாவெலாம் ஒன்றும் பண்ண முடியல, வந்து இவர்கிட்ட வந்து ஹச்சம் துப்பிட்டு போயிட்டு தான். அதனால இவருக்கு ஃபீவர் பரவிடுச்சு, நாளைக்கு வந்துடுவார். சரி, ஃபர்ஸ்ட் நியூஸ். ரியல்மி GT 7 சீரீஸில் 7000 mAh பேட்டரி 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும். இதைத்தான் முன்னாடிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. சைனாவில் வந்து 7200 mAh பேட்டரி 100 வாட் சார்ஜிங். இது இந்தியாவுக்கா? இந்தியாவுக்கு குளோபலுக்கு வந்து 7000 mAh பேட்டரி 120 வாட் சார்ஜிங். அது என்ன ஹைலைட்டாக சொல்கிறாங்க அப்படின்னா 7000 mAh 120 வாட் காம்போல 100% சார்ஜ் 40 மினிட்ஸில் ஆகிடுங்க. உங்கள் ஃபோன் ஆகுமா? எந்த ஃபோனு? அதெல்லாம் தேவையில்லை. சரி, என்ன ப்ராசர் இது? ஏதாவது தெரிஞ்சது? 8400 ப்ராசர் இப்போதைக்கு குளோபலில் என்ன வரும் அப்படின்னு சொல்லலை. 9400 அந்த மாதிரி தான் போட்டுட்டு. ஓகே, இன்னொன்று வந்து 8400 அது இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். த ஃபியூச்சர் ஆஃப் பேட்டரி டெக் டிவிரேனோட பார்ட்னர்ஷிப் பண்ணி. ஸோ இதில் வந்து அவங்க என்ன மாதிரி சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. 320 வாட் வித் 4420 mAh பேட்டரி இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். 240 வாட் வந்து 4500 யூஸ் பண்ணியிருக்காங்களாம். 150 நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம்ல முன்னாடி. OnePlus ரியல்மி 2 பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அது வேலைக்கு ஆகலை. அப்போ 100 வாட்டு ஆல்ரெடி இருக்குது. ஸோ சைனாவில் இதுதான் இருக்குது. 100 வாட்டு 7200 mAh பேட்டரி. ஓகே. ஸோ இது வந்து 20 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகும் 100%. ஸோ இப்போ யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த 120 வாட். ஓகே. இது எவ்வளோ போட்டிருக்காங்க? சார்ஜிங் எஃபிஷியன்சி வந்து 99.5% சார்ஜிங் எஃபிஷியன்சி இருக்குன்னு போட்டிருக்காங்க 120 வாட்டு. டைரக்ட் சார்ஜிங் டெக்னாலஜி. எப்போ லான்ச் ஆகுது? அதான் 27 வந்து லான்ச் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. AI ட்ரிவன் பேட்டரி மேனேஜ்மெண்ட்டு, அட்வான்ஸ் ஹீட் டிசிபேஷன் டெக்னிக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து சேஃப்டி ஸ்டாண்டர்ட்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ GT 7 சீரீஸ் ரெண்டுமே வந்து 27 தான் வந்து லான்ச் ஆகும். GT 7 GT 7T. ஓகே. ஃபஸ்ட்டு கமெண்ட் சௌனி 3 அப்படின்றவர் கேட்டுக்காரு. ப்ரோ, ஜியோ ஹாட்ஸ்டார் ஃப்ரீ ஃபார் 90 டேஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ ரீசார்ஜ்டு ஃபார் 299 1.5 GB per day பிளான் ஃபார் 28 days அண்ட் நவ் ஜியோ ஹாட்ஸ்டார் முடிஞ்சிடுச்சுன்னு வருது. வென் பிளான் எண்ட்ஸ். நல்லா ஸ்கேம் பண்ணுறாங்க ப்ரோ. ஆமாம், நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 90 டேஸ்னு இருந்தால் ஆக்டிவ் பிளானில் இருந்தால் மட்டும்தான் ஜியோ ஹாட்ஸ்டார் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. இவரை வந்து ஒரு வாட்டி ரீசார்ஜ் பண்ணால் ஃபுல்லாகவே வரும், அப்படி 1 இயருக்கு நினச்சிக்கிட்டு இருக்காரா? இல்லை 90 டேஸ் ஹாட்ஸ்டார் ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் பிளானில் ஆக்டிவாக இருந்தால் தான் அந்த 90 டேஸும் வரும். அது என்ன ஆப்ஷன் போங்கா இருக்கு? ஆமாம், நீ ஆக்டிவ் பிளான் இருந்தால் உனக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் ஃப்ரீ. பிளான் முடிஞ்சு போச்சுன்னா அது முடிஞ்சிடும். 90 டேஸ்லாம் கிடையாது. என்ன சரியான போங்கா இருக்கு. அப்போ எதுக்கு 90 டேஸ் ஃப்ரீன்னு சொல்கிறானுங்க? 90 டேஸ் ஃப்ரீனா ஆக்டிவ் பிளானில் இருக்கிற வரைக்கும் தான் ஃப்ரீ. பிளான் முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான். அது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஆட் பண்ணிட்டாங்க. முதல்ல ஆட் பண்ணல அது, அதுக்கப்புறம் அவங்க வெப்சைட்லேயே ஆட் பண்ணிட்டாங்க. ஓகே, நீ பிளானில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஃப்ரீ. புரியுது. பர்மனெண்ட்டாக கிடையாது. ஆனால் இதெல்லாம் சரியான போங்காட்டோங்க. அடுத்து மாதவ் சேத் புது ஃபோன் ஒன்று டீசர் போட்டிருக்காரு. குவாண்டம் NXT குவாண்டம் OS. குவாண்டம் OS-ஆ? இது என்ன OSன்னு எனக்கு தெரியல. NXT குவாண்டம் OSன்னு போட்டு புது டீசரில் வந்து ஒரு ஃபோனை காட்டுறாங்க. ஆல்கட்டல் வேற, இது வேற, இது ஏதோ வேற ஒரு புது ஃபோன் நினைக்கிறேன். ஹானரில் காசு வரலன்னு சொல்லி 2-3 கம்பெனிக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சு. பில்ட் ஃபார் யூ இந்தியா சே சப்கே லியே. அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு லாய்ட் ஃபோன் தான் எல்லாருக்கும் வந்து கொடுக்குறாங்களாம். born in France, now in India. இது வந்து ஆல்கட்டல் டீசர் வந்து இதில் போட்டுரு. இதுதான் அந்த ஃபோன். ஆல்கட்டல் V3 அல்ட்ரா தான் லான்ச் ஆக போகுதுன்ட்டு அவரே வந்து ஒரு டீசர் போட்டிருக்காரு. இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படின்னு போட்டு அது ஒரு அடிச்சிருக்கு. அது என்னன்னு தெரில. ஃபுல்லி மேனுஃபேக்சர்டாக இருக்கும், ஃபுல்லி அசம்பிள்டாக இருக்கும்.
ஸோ இப்போ எல்லாரும் இது என்ன புது ஓஎஸ்ஸா என்னன்னு எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க. பவர்டு பை NXTQ அப்படின்னு போட்டு நெக்ஸ்ட் குவாண்டம் வெர்ஷன் போட்டு ஆல் ஸ்டைல் ஆல் யூவர்ஸ்னு ஒரு இதில் இருக்கு. இன்னொன்று வந்து பில்ட் ஃபார் யூ அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் லிங்க்டின்ல வந்து ட்ரஸ்ட் அண்ட் பிரைவசி ஆர் நான் ஃபீச்சர்ஸு தே ஆர் ஃபண்டமெண்டல்ஸு. ஸோ இது இந்த மாதிரி போட்டிருக்காரு. ட்ரஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம், ப்ரைவசியும் ரொம்ப முக்கியம். ஸோ வி ஹவ் பில்ட் இட் ஃபார் ரூட்டட் ஃபார் இட்ஸ் பர்பஸ், டிசைன் இன் இந்தியா, மேட் ஃபார் யூசர்ஸ் எவ்ரிவேர் அப்படின்ட்டு போட்டிருக்காரு. செல்ஃபிஷ் ஆளுங்களை தூக்கிட்டானுங்களா? என்ன ஓஎஸ் என்ன புதுசாக என்னன்னு தெரில, ஒரு டீடைல்ஸுமே தெரிய மாட்டேங்குது. ரைட்டு. அப்போது ரெண்டு கம்பெனிக்கு ஹானர் தவிர 2 கம்பெனி இருக்கு போல. 2 கம்பெனி. ஆமாம். என்ன போட்டிருக்கு அது வந்து பழைய இதுவான். இது வந்து பழைய பாக்ஸ் டிசைனா, நிறைய பாக்ஸ் டிசைன் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபைனலைஸ் இது வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இந்த கருப்பு கலர் ப்ளஸ் எல்லோ கலர் தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் அவங்க வேற புதுசாக ஏதோ நெக்ஸ்ட் ஜென் ஸ்க்ரீன் டெடிகேட்டட் மோட் ரீடிங், வாட்சிங், ஸ்க்ராலிங், கிரியேஷன் எல்லாத்துக்குமே டெடிகேட்டட் ஸ்க்ரீன் மோடு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன பென்சில் வருதுன்னு இதோட? ஆமாம், இந்த ஸ்டைலஸ் முன்னாடியே சொல்லியிருந்தாங்களே ஆல்கட்டலில். அப்படியா? ப்ரீமியமாக இருக்கும் லுக்கு, ஸ்டைலஸ் பென்லாம் வரும், நீங்கள் வெயிட் பண்ணுங்க. நம்ம வாங்கணும். எனக்கு இந்த ஆல்கட்டல் ஃபோனோட இதுதான் என்னன்னு தெரில. புது ஓஎஸ்ஸா இல்லை ஆண்ட்ராய்ட் பேஸ்ட் ஏதாவது ஓஎஸ்ஸா என்ன பண்ணுறாங்க? செல்ஃபிஷ் ஓஎஸ் மாதிரி எனக்கு தோணுது. தெரில. இவர் இப்போ இந்த 2 கம்பெனிக்கும் ஓனராக தான் இருக்காரு, ஃபவுண்டர்னு தான் போட்டிருக்கு இந்த 2 கம்பெனியும். ஆனர்லப்பா காசு கொடுக்கல போல, அதனால எங்கள் ஆள் வந்து 2 கம்பெனிக்கு ஓவர் டைம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹெச்டெக்கும் அவர் தான், இதுவும் இந்த 2 கம்பெனியும் இவர் தான் ஃபவுண்டர். போன வருஷமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. மாத செலவுகள் வந்து கட்டுப்படுத்த முடியல, அதனால எக்ஸ்ட்ரா 2 வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஹரிபிரசாத், Vicky bro, you told recently that you use Moto Edge 15 Neo. Please tell me about its battery life and did they fixed that camera issue on GPay? Paytmல அர்ஜென்ட்டுக்கு கரெக்டாக ஸ்கேன் ஆகுமா சொல்லுங்க ப்ளீஸ். அது இது இல்லை, அது வந்து அல்ட்ரா வேற ஏதோ ஒரு மொபைல். அது வந்து Edge 50 ப்ரோன்னு நினைக்கிறேன். இது வந்து ஏன்னா பேட்டரி லைஃப் Moto Edge 50ல Moto Edge 50ல பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு ப்ரோ, அது ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை. கேமரா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கர்மம் பிடிச்ச லேக், ஒரு போர்ட்ரேட்டு ஃபோட்டோ வீடியோ அப்படி போகும்போது லேக் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஷட்டர் ஸ்பீட்லேயும் உங்களுக்கு லேக் இருக்குது. கேமரா வந்து ஆஹா ஓஹோ அப்படின்லாம் ஜென்ரலாகவே அது இருந்தது கிடையாது. ஸோ அவ்வளோதான் ப்ரோ என்னால் சொல்ல முடியும். இந்த பேடிஎம் அதெல்லாம் வந்து சிவா சொன்னது வேறு ஃபோன், அது என்ன ஃபோனுன்னு Edge 50 ப்ரோன்னு நினைக்கிறேன். Edge 50 ப்ரோ அது. ஓகே, Edge 50 ப்ரோ ப்ரோ. இதில் வந்து அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லை, நான் ஜிபேலாம் யூஸ் பண்ணேன், கரெக்டாக தான் வந்தது. பேட்டரி நல்லா இருக்கு, ஆனால் லேக் இருக்கு ப்ரோ. முன்னாடி அந்த சின்ன இதுக்கு பேட்டரி ஓகே தான். ஆமாம், சின்ன காம்பாக்டாக இருக்கிறதுக்கு ஒரு நாள் கேஷுவல் யூஸ் ஒரு நாளைக்கு தாராளமாக வரும். ஆப்டிமைசேஷன்லாம் வந்து பேட்டரி ஆப்டிமைசேஷன்லாம் நல்லா தான் இருக்குது, ஸ்க்ரீன் நல்லா இருக்குது, மற்ற எல்லா விஷயமும் நல்லா இருக்குது. லேக் தான் ஆகுது, என்னன்னு தெரில. அடுத்தது சாம்சங் கேலக்ஸி S25 FEல டிமென்சிட்டி 9400 அப்படின்ட்டு சந்தோஷமான விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து Exynos 2400E அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 9400 அப்படின்ட்டு வந்து புது ரூமரில் வந்து இருக்குது. இது பேக்கப் பிளான் தான். ஸோ எங்களுக்கு வந்து 2400 நாங்கள் ஆல்ரெடி வந்து Z Flip 7 இந்த Z Flip 7 FE அப்படின்னு ஒரு மாடல் ஓட்டினோம், சீப்பர் ஃபோல்டு மாடல். அந்த மாடலில் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறோம். அது எங்களால் இது பண்ண முடியல அப்படின்னா, ப்ரொடியூஸ் பண்ண முடியல அவ்வளோ அப்படின்னா நாங்கள் வந்து 9400 இதுக்கு வந்து போவோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இது நல்ல விஷயம் தான், பர்ஃபார்மன்ஸ் எவ்வளவோ பெட்டராக இருக்கும். ஆமாம், எக்ஸினோஸ் கம்பேர் பண்ணும்போது டிமென்சிட்டி 9400 வந்து நல்ல ஐஎஸ்பியோட நல்லா தான் இருந்தது, எல்லாமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ இது எக்ஸினோஸ் இன்னும் ஸ்னாப்ட்ராகனோட ஈக்குவலாக வரல, ஆனால் மீடியாடெக் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ மற்றபடி அதே தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா இந்த எக்ஸினோஸ் இருந்துச்சுன்னா ஒரு சேஞ்சுமே இருந்திருக்காது இதுக்கு முன்னாடி. ஏன்னா S24 FEலையும் Exynos 2400E தான். ஓகே, ஓ புரியுது. சேஞ்ச் எதுவுமே இருந்திருக்காது. ஸோ டிமென்சிட்டி 9400 அட்லீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாகவும் நல்லாயிருக்கும். டிஸ்பிளே கேமரா அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி அதே தான் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ஒரு சேஞ்சுமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்த கமெண்ட் PS. ஐ எம் யூசிங் Realme GT60 ரீசென்ட்லி அப்டேட்டட் செக்யூரிட்டி பேட்ச், ஸ்டில் நோ ப்ராப்ளம், மொபைல் ஸ்டில் சூப்பர். ஏதோ உங்கள் லக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு.
GT60க்கு எதுவும் இஷ்யூஸ் அந்த மாதிரி தெரில. வந்து அதான் பேட்டரி முடிச்சு விட்டாங்க அப்படின்னு ட்வீட் வந்து இதுக்கு முன்னாடி ஆமாம் அதுதான் இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல ப்ரோ, குட் குட் குட், என்ஜாய் பண்ணுங்க அப்போ. சரி, அப்படியே அடுத்த கமெண்ட். அஸ்வின் பாலசுப்ரமணியன், எனக்கு ஒரு டவுட்டு, ஏன் சாம்சங் மாதிரி மற்ற பிராண்ட்ஸ் NFC பேமெண்ட்டுக்கு எதுவும் ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டேன்றாங்க. ஐ ஃபீல் லைக் சாம்சங் பே இஸ் அன் அண்டர் ரேட்டட். அந்த ஒரு விஷயம் தான் சாம்சங்கை இன்னும் என் விஷ்லிஸ்ட்டில் வச்சிருக்கு. எனி தாட்ஸ் அபவுட் திஸ்? நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நிறைய பேர் சாம்சங் பே இருக்கிறதே தெரில ஃபோனில். அதுதான் சொல்கிறாரு அவர். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் ஃபீச்சராக இருக்குது அப்படின்னு தெரில. நிறைய பேருக்கு சாம்சங் யூஸ் பண்ணுற அவங்களுக்கே பாதி பேருக்கு தெரில அப்படின்றார் அவர். கரெக்டு தான், ஆனால் யூஸ் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அது. ஆமாம், ஆனால் இந்த மாதிரி யாரும் ஆல்டர்னேட்டு சாம்சங் பேக்கு ஆல்டர்னேட் யார் நம்பி யூஸ் பண்ண மாட்டாங்க ப்ரோ. அதுதான் பிரச்சனையே. எல்லாம் பூரா நம்ம சைனீஸ் தான் இப்போ வச்சுக்கிட்டு இருக்கோம். சைனீஸ் இப்போ அவங்களே வந்து ஏதாவது லீபே அப்படி இப்படின்னு பண்ணால் நீங்கள் பண்ணுவீங்களா? சாம்சங்லாம் ரொம்ப காலமாக இருக்குது, அதனால நம்பி பண்ணுறோம். செக்யூரிட்டி குளோபல்லையும் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஆப்பிள் பேனாலும் நம்ம பண்ணுவோம் ஓரளவுக்கு. இப்போ இதுவே நத்திங்கு அவெல்லாம் கொண்டு வந்து எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுவாங்க? ஸோ நம்பிக்கை தான் அதெல்லாம். ஆனால் நிறைய ஃபோனில் இப்போ NFC இல்லையா? NFC இருந்தாலாவது ஃபீச்சர்லாம் வந்து கிடைக்கும். எங்கே எங்கள் ஆளு அதுலேயே இல்லை. மற்ற கண்ட்ரிஸ்க்கு NFC கொடுத்துட்டு இந்தியாவுக்கு வந்து பாரபட்சம் பார்க்குறாங்க. சொல்கிறது யூஸ் பண்ணுறதுல சரி, எதுக்கு அதெல்லாம் வேஸ்ட்டா? அதில் நாங்கள் 20 ரூபா குறைச்சோம்ல உங்களுக்கு. அடுத்து விவோ S30 Pro Mini 6.31 inch 1.5K OLED டிஸ்பிளே 6500 mAh பேட்டரியோட வருது அப்படின்ட்டு வந்து சைனால போட்டிருக்கீங்க. இப்போ ஒருத்த மினியை கொண்டு வந்து சாவடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி வந்து ப்ரோன்னு இருந்துச்சு, இப்போ வந்து ப்ரோவே கிடையாதான், ப்ரோ மினி. ஓய், புரியுது. ஸோ நிறைய பேர் வந்து மினி ஃபோன் வாங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. எங்கே யார் வாங்குறான்? இது வரைக்கும் வாங்குறாங்கண்ணா, அவ்வளோ சேல்ஸாமே. எல்லாம் லான்ச் தான். விவோவே நிறைய சேல்ஸ் இருந்துச்சாமே சைனாவில். X200 மினினால அதனால அது சேல்ஸ் ஆயிருக்கும். இதெல்லாம் இங்கே விட்டா எவன் வாங்குவான்? இது சைனாவில் லான்ச் பண்ணுறானுங்க. இது குளோபலில் வருமானு தெரியலையே. சைனாவில் நிறைய பேர் வாங்குறாங்க மினி ஃபோன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. OnePlus 13T வருதுல, அதில் தெரிஞ்சிடும். இந்த பேர் ஐஃபோனோட சேர்ந்து போட்டிருக்காங்க. 16 Pro Maxும் இந்த மினியும் போட்டு வச்சு பாருங்க. இது அதே மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு பெரிய பேட்டரி 6500 mAh பேட்டரி வந்து இவ்வளோ ஸ்லிம் ஃபோனில் வச்சுருக்கோம் பாருங்க. இதுவும் 6.3 inch தான். இந்த மாதிரி பேச்சு தான். ஸோ S30ல வந்து 6.67 inch. இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 இருக்குமா. ரொம்ப காலமாக 7 Gen 3 யூஸ் பண்ணியிருந்தாங்க விவோ. அப்போ விவோ ஒரு வழியாக V60ல வந்து மாற்றிடுவாங்க பாரு 7 Gen 4. இப்போ 7 Gen 4 இதுக்கு. ஆமாம், 7 Gen 3 ரொம்ப காலமாக 7 Gen 3 S18 19 20 எல்லா மாடல்ஸும் வந்து 7 Gen 3 தான். 7 Gen 3 ஜென்ரேஷன் அதுதான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஃபைனலாக வந்து 7 Gen 4 மாற்றிடுவாங்கன்னு போட்டிருக்கு. இந்த ப்ரோ மினி வந்து 7400E. அது இந்த மோஸ்ட்லி இந்த வாரம் லான்ச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ப்ராசஸ் சைனாவில் மீடியாடெக். ஓகே, புரியுது. அதை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு போட்டிருக்கு. அதாவது ரூமர் படி வந்து 50 MP பெரிஸ்கோப் கேமரா, அந்த IMX882, அது மோஸ்ட்லி 3x பெரிஸ்கோப் கேமரா தான் இருக்கும். 2 ஃபோன்லேயும் வந்து அதான் வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இந்தியாவில் இது லான்ச் ஆகுமா? இந்தியாவில் வந்து V60 அப்படின்னு லான்ச் ஆகும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த S30 தான் லான்ச் ஆகும். ப்ரோ மினி வந்து சான்ஸ் கம்மி தான். ஓகே, புரியுது. தங்கதுரை, நானும் ரொம்ப நாளாக கேட்குறேன் ப்ரோ, எனக்கு ஒரு லேப்டாப் வேணும் ஃபார் ப்ரோக்ராமிங் அண்ட் கோடிங் கற்றுக்கிறதுக்கு. லாங் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி பிராண்டு, ஸ்பெக்ஸு, பட்ஜெட் சொல்லுங்கள். பட்ஜெட் நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் வந்து ஏலியன் சொல்லுவோம் ப்ரோ. நல்ல லேப்டாப் தரமாக மேக்புக் சொல்லுவோம். மேக்புக் ப்ரோ வாங்குங்க, அதுவும் நல்லாயிருக்கும். மேக்புக் ஏர், மேக்புக் ப்ரோ, அப்புறம் ஏசுஸில் OLED கொண்ட ஹையண்ட் லேப்டாப்ஸ் நல்லாயிருக்கும். நாங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் பட்ஜெட், ஆனால் பட்ஜெட் நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் பட்ஜெட் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சொல்கிறோம். மோஸ்ட்லி நீங்கள் கேமெல்லாம் ஆட மாட்டிங்கன்னா மேக்புக்கே வாங்கிடுங்க. கோடிங்கும் நல்லாயிருக்கும், பேட்டரி லைஃபும் நல்லாயிருக்கும். ஆமாம், லாங் டேர்மாகவும் யூஸ் பண்ணலாம். தான் பெஸ்ட் ஆப்ஷன் மேக்புக் ஏர் வாங்கிடுங்க. அப்படி உங்களுக்கு பட்ஜெட் இருந்ததுன்னா மேக்புக் ப்ரோ வாங்கிடுங்க. சூப்பர். அடுத்து ஹானர் 400 சீரீஸில் ஏஐ இமேஜ் டு வீடியோ ஃபீச்சர் வந்து வருதான். ஸோ ஏஐ யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கூகுள் க்ளவுட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம். 400 எப்போ வருது? இந்த மாதம் தான் குளோபல் லான்ச். இப்போ இதில் வந்து ஒரு வீடியோவே போட்டுருக்காங்க. அப்போ ஏஐ எப்படி
இந்த மாதிரி தான் வருமா? ஆமாம், இது ஒரு இது போட்டிருக்கு, கீழே ஒரு கிஃப்ட் போட்டிருக்கேன் பாரு, இதுப்பா இந்த மாதிரி 5 செகண்ட் வீடியோ வருமா. ஓ ஏஐ டு இமேஜ் வீடியோ, இமேஜ் டு வீடியோ, இந்த இமேஜை வந்து வீடியோ மாற்றிச்சு. ஆனால் இதனால் என்ன யூஸு? சும்மா ஒரு நாங்களும் பண்ணுறோம், ஏஐ எங்களுக்கும் இருக்குது, ஏஐ ஜென்ரேட்டட் ஆர்ட் ஒர்க்கு, ஓல்டு பிக்சர்ஸ், உங்களோட ஓல்டு பிக்சர்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து வீடியோ கிரியேட் பண்ணுவோம். அது ஒரு 10 நிமிஷம் வச்சு, ஒரு 10 செகண்டுக்கு 15 செகண்டுக்கு தான் பரவாயில்ல. 5 செகண்டு ஜிஃபை வச்சு என்னத்தை பண்ணுறது? 5 செகண்டுக்கு வந்து ஈஸியாக சோஷியல் மீடியா ஷேர் பண்ணுற மாதிரி, ஆண்ட்ராய்டு iOS யூசர்ஸ்க்கு வந்து ஈஸியாக ஷேர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே நாங்கள் வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொண்டு வரோம், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கூகுளோட பார்ட்னர்ஷிப் பண்ணி வந்து கொண்டு வரோம் பாருங்கள் அப்படின்னு அவங்களோட இதுலேயும் கட்டிருக்காங்க. டேரக்ட்லி ஃபோட்டோ கேலரியிலேயே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரி இதெல்லாம் கேலரி ஆப்லேயே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டு. ரைட்டு. அடுத்து லோகேஷ், ப்ளீஸ் சஜஸ்ட் மீ a phone for my wife up to 15K. Max usage, social media, movies and sometimes camera. Theme of 2 ஓகேவா? Theme of 2 ஓகே. ஆனால் எங்கே 15,000 கிடைக்காது. மை காட். வேற என்ன இருக்கு? விலையே ஏற்றிட்டாங்க. இப்போ 6GB மாடலும் இல்லை, 8GB மாடல் மட்டும்தான் இருக்கு. அப்போ நார்மல் ப்ரைஸு 19,000, ஆஃபரில் 17,000. மை காட். அப்பனா என்ன இருக்கு 15க்கு இந்த ரியல்மி P3 இருக்கு 6Gen4ஓட. இந்த ஓப்போ K13 ஓப்போ வந்து 18,000. ஓப்போ 18,000. கேலக்ஸி M35 ஆஃபரில் வந்து 628 வந்து 15,000 கிட்ட வந்துச்சு. ஓகே, அது எக்ஸினாஸ் தான், ஆனால் உங்களுக்கு சோஷியல் மீடியா யூசேஜ் இதுக்கெல்லாம் வந்து ஓகே. இவன் எட்ஜ் 15யும் வராது, அந்த பிரைஸிங்க்கு வராது எதுவுமே. புரியுது. 17,000 18,000 அவ்வளோதான் வரும். ப்ரோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த K13 அப்படின்னா CMF இருக்கு, அந்த மாதிரி வாங்கிட்டீங்க அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ரியல்மிலேயே K13னா உங்களுக்கு பேட்டரி நல்லா வரும்ல, 7000 mAh. ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் மற்ற கம்பேர் பண்ணும்போது. ஆனால் 7000 mAh பேட்டரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ரைட்டு. அடுத்து சாம்சங் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் QHD OLED 500 Hz கேமிங் மானிட்டர் வந்து ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. 0.03 மில்லிசெகண்ட் ரெஸ்பான்ஸ் டைம் OLED இருக்கிறதுனால NVIDIA G-Sync சப்போர்ட் இருக்குது, AMD FreeSync ப்ரீமியம் சப்போர்ட் இருக்குது. சூப்பர். ஸோ வைப்ரண்ட் கலர்ஸ், வேசா டிஸ்பிளே, HDR, அந்த ட்ரூ பிளாக் 500 இருக்குது, 1000 nits பீக் பிரைட்னஸ் தான், பேண்டோன் வேலிடேஷன், கலர்ஸும் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு ப்ரீமியம் மானிட்டர். ஆல்ரெடி சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம், மலேசியாவில் வந்து ஹோல்ட் பண்ணிருக்காங்க. சிங்கப்பூரில் வந்து 1500 சிங்கப்பூர் டாலர்ஸ், $1,00,000 கிட்ட இருக்குது. $200 டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. 500 Hz OLED ப்ரீமியம் கேமிங் பிசி எதாவது பில்டு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செக் சார் வாங்கி போடுங்க. ப்ரீமியம் பிசி, என்னோட பிசியே 1,00,000 தான் இருக்கும், இது மானிட்டரே 1,00,000 வாங்கி போடுங்க. 2 லட்சம் ஆக்குங்க அவங்க ப்ரீமியம் பிசியை. நான் இப்போதைக்கு அப்கிரேட் பண்ணுறதா இல்லைங்க. கிராஃபிக் கார்டு அப்கிரேட் பண்ணீங்கல்ல? கிராஃபிக் கார்டெலாம் எப்போலேருந்து இருக்குது. வேலை வருஷம் வாங்கினீங்க? இல்லை, பிசி கிராஃபிக் கார்டெலாம் எப்போயும் வாங்கிட்டேன். பிசி போன வருஷம் தான் வாங்கினேன். எது 3070 தானே வச்சுருக்கீங்க? 3070 லெவல்யா எங்கள் ஆள். அடுத்து இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் ஷிப்மெண்ட்டு 6% டிக்ளைன் ஆயிருக்கு. ஐயோ, இதில் வந்து நத்திங் இல்லை பாரு, இங்கே போச்சு. டிக்ளைன் ஆயிருக்குல்ல, அப்புறம் எப்படி நாங்க இருப்போம்? இன்கிரீஸ் ஆனா தான் நாங்க வருவோம். ஸ்மார்ட் போன் இது டிக்ளைன் ஆயிருக்கு. ஆனா உங்களுக்கு மார்க்கெட் ஷேர்லாம் பாரு, மோட்டரோலா வந்து 54% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன இயரை கம்பேர் பண்ணும்போது. எங்கால 156லாம் உருட்டிந்தார, அதெல்லாம் வரல. அது வந்து டாப்ல இருந்தா மட்டும்தான் கம்பெனி, உங்களுக்கு வந்து அவ்வளோ விற்கவே இல்லையாமே. ஐயோ, உங்களுக்கு மார்க்கெட் ஷேர் வந்து அந்த அளவுக்கு இல்லவே இல்லையே. இதை பாரு, மார்க்கெட் டாப் இவ்வளோ செல்லிங் ஃபோன்ஸில் லாஸ்ட்டாக வந்து ஐக்கூ இருக்கு. ஐக்கூக்கு விவோ பேக்கிங் இருக்கு. நாங்க வளர்ந்து வரும் குழந்தை, எங்களுக்கு பேக்கிங் இல்லை, அதனால OnePlus இருக்கு. மோட்டரோலாக்கு யார் பேக்கிங்? மோட்டரோலா இருக்கு, மோட்டரோலாக்கு லெனோவோ இருக்கு வாட்ஸ்அப் பேக்கிங். எல்லாம் இங்க பெரிய கைங்க. பாத்துக்கங்க, உங்களுக்கு ஒரு சப் கம்பெனியே வந்துருச்சு. ஆமா, நாங்க தான் அதை பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் என்ன இதுன்னா, ஆப்பிள்
23% growth இருக்கு. சரி. மோட்டோரோலா 54% growth இருக்கு. ஓப்போ 11% growth இருக்கு. விவோ 16% growth இருக்கு. ஷாமி வந்து ஃபர்ஸ்ட் டாப் 5ல இருந்து அடிச்சு தோத்தி 6வது பொசிஷனுக்கு வந்து மூவ் பண்ணிட்டாங்க. மை காட். 42% டிக்ளைன். இது ஷாமிக்கா? அப்பா. எதனால அது? ஃபர்ஸ்ட் இருந்தானுங்கல்ல முன்னாடிலாம் செம்மையாக வித்துருந்துச்சு. இப்போ வந்து அவங்களோட சேல்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. ஃபஸ்ட்டு மோட்டரோலா எப்படி 52%? ரியல்மி பாரு 4வது இடத்துல வந்துச்சு. ஷாமியை தோக்கடிச்சு ரியல்மி இருக்கிறதுலே அதிகமான ஃபோன் விடுறாங்க. அப்படி அவனுக்கு என்ன லான்ச் பண்ணி விட்டானுங்க? எல்லா கேட்டகரியிலும் ஃபோன் வச்சுருக்கானுங்க. 10,000 ரூபாய்க்கு ஃபோன் வேணுமா இருக்குது, 7,000 ரூபாய்க்கு வேணுமா இருக்குது, 12,000 இருக்குது, 13,000, 14,000 வரிசையாக ஆஃபரில் வந்து இந்த மாதிரி வரிசையாக எல்லா கேட்டகரியிலும் இருக்குது. நார்சோ இருக்குது, நார்மல் சீரிஸ் இருக்குது, சி சீரிஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலும் ஃபோன் வச்சுருக்கானுங்க. முன்னாடி சாம்சங் எப்படி வரிசையாக லான்ச் பண்ணாங்களோ இப்போ வந்து ரியல்மி அந்த மாதிரி ஆகிட்டு. புரியுது. ஸோ இது என்ன ஆச்சரியம் அப்படின்னா 5G ஃபோன்ஸு இப்போ வந்து 88% வந்து 5G ஃபோன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ யாருமே வந்து 4G ஃபோன் வாங்குறதே இல்லை. 5G ஃபோன் தான் வந்து எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. குவால்காம் வந்து 40% வந்து ஷிப்மெண்ட் இயர் ஷிப்மெண்ட் இருக்கான். 31% மார்க்கெட் ஷேர் இருக்குன்னு போட்டிருக்கு. ரெட்மி 14C அதுதான் வந்து நிறையா இதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு குவால்காம் நிறைய விற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. மோட்டரோலா எது போச்சு? மீடியா டெக் ஷிப்மெண்ட்ஸ் வந்து 25% டிக்ளைனா. ஸோ 55.3 to 43.6% வந்து இதுன்னு போட்டிருக்கு. ஓகே ஓகே. ஸோ ஆஃப்லைனில் இன்னும் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. விவோ ஆஃப்லைன் சேல்ஸ் வந்து விவோ நிறைய இது இருக்கு. ஆப்வியஸ்லி விவோ எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணி ஆஃப்லைனில் வந்து நல்லா இருக்கும், நல்லா இல்லையோ வாங்க வச்சுருவானுங்க. அப்புறம் ஓப்போ அதுவும் வந்து ஆஃப்லைன் நிறைய விற்றுருக்கு. சாம்சங் அதுவும் நல்லா விற்றுருக்கு. சாம்சங்கில் வந்து ஆன்லைன்லேயும் நல்லா விற்றுருக்கு, ஆஃப்லைன்லேயும் நல்லா விற்றுருக்காங்க. அப்போனா எங்கள் 3A ப்ரோலாம் விற்கலையா? அதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு விற்கல. மை காட். மோட்டரோலாவும் நல்லா ஆன்லைனில் விற்றுருக்கான். ரியல்மியும் 3rd பிளேஸு ஆன்லைனில் விற்றுருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ கம்பேர்ட் டு லாஸ்ட் இயரு ரியல்மி எதனால் விற்றுச்சு அப்படின்னு பாரு. ரியல்மி 14, நார்சோ 80, P3 சீரீஸ் இதுதான் வந்து ரியல்மிக்கு அதிகமாக விற்றுருக்கு. எல்லாம் பட்ஜெட் கேட்டகரி தான். அதுக்கு அடுத்து நத்திங் ஹையஸ்ட் ஓவரால் க்ரோத்தில் இருக்குது நத்திங். ஆனால் டாப் 10ல் வரல, ஆனால் ஓவராலாக க்ரோத் ஆகிருக்கு. வளர்ந்துருக்கோம் நாங்கள், வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். கூகுள் அண்ட் மோட்டரோலாவும் நல்ல க்ரோத் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆப்பிளில் இது ஐஃபோன் போட்டிருந்தாங்களே, ஐஃபோன் நல்லா விற்றுருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஐஃபோன் 16 நல்லா விற்றுருக்கு. இதை போட்டிருக்கு பாரு. ஐஃபோன் 16, ரெட்மி 14C, ஓப்போ K12X, A3X, ரியல்மி 14X மூத்திரப்பை அதானே அந்த 14X. மை காட். அது வந்து நல்லா விற்றுருக்கு. டாப் 5G ஸ்மார்ட் ஃபோன் ஷிப்டு அதில் வந்து அது இருக்கு. பார்த்துக்கோ. ஈஸியாக ஏமாத்திடுறானுங்க போல ஆஃப்லைனில். K12X எல்லாம் K12 கூட பரவாயில்ல ஓரளவுக்கு. ஆனால் A3Xும் பட்ஜெட் தான். இதெல்லாம் 5G ஃபோன்ஸ் நல்லா. எது கம்மியாக இருக்கோ அது நிறைய பேர் வாங்குறாங்க, விலை கம்மியாக இருக்கிறது. ரைட்டு. சரி, ஃபைனல் நியூஸ். லாவா அக்னி 3க்கு வந்து 5,000 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கான். ஜாலி. ஸோ இப்போ பேங்க் டிஸ்கவுண்ட் போக 16,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஆஃபரில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கோம். ப்ரைஸ் ட்ராப் அலர்ட். குட். ஸோ 16,000 ரூபாய்க்கு ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 20,999. ஸோ 5,000 பேங்க் டிஸ்கவுண்ட்னா 16,000க்கு வந்து நீங்கள் வாங்கலாம். இதுதான் அந்த டியூவல் டிஸ்பிளே. பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. 733X தானே அது? அந்த ஃபோன் தான். ரைட்டு. ஸோ 18ஆம் தேதி வரைக்கும் இந்த சேல் இருக்குது. யாராவது வந்து மேட் இன் இந்தியா ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட்டு. இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸ் அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர் பார்ப்போம். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நண்பா நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் gadgets and phones மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.